மிஷ்கின் இயக்கத்துல விஷால் தயாரித்து நடித்துள்ள படம் துப்பறிவாளன். இந்த படம் பற்றி மிஷ்கின் சொல்லும்போது, துப்பறிவாளன் படத்தில் இடம்பெற்றுள்ள சண்டை காட்சிகள் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிஷ்கின். மேலும் துப்பறிவாளன் திரைப்படத்தை பொறுத்தவரை இசை வெளியீட்டு விழாக்கு பதிலாக ஆக்ஷன் வெளியீட்டு விழா ஒன்றை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு வித்தியாசமான ஒரு ஐடியாவை கூறி அசர வைத்திருக்காராம் விஷால். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் சிறப்பாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு மிஷ்கின். மேலும் விஷாலும் ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில மிஷ்கின் தொடர்ந்து பேசும்போது, என்னுடைய படங்கள்ல ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்தாலும் அது நிச்சயமா பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கும். மேலும் துப்பறிவாளன் படத்துல பாக்கியராஜ் தொடங்கி பலர் மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. நிச்சயமா அனைத்து கதாபாத்திரமும் கவனிக்க வைக்கும் கதாபாத்திரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அதிகமா புதியவர்கள் வைத்து படம் வைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் விஷால் போன்ற பெரிய நடிகர்கள் நடிப்பது இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலத்தை தந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. நான் அடுத்து இயக்கவிருக்கும் படத்துல கூட புதிய நாயகன் புதிய நாயகி தான் நடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு மிஷ்கின். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நேட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.